ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மே 30ஆம் தேதி நாளை நாள் பார்த்தீங்கன்னா தேய்பிறை அஷ்டமி நாளானது வருதுங்க. இந்த அஷ்டமி நாள் பார்த்தீங்கன்னா நாளை நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. ஸோ இந்த அஷ்டமி நாளில் பார்த்தீங்கன்னா கால பைரவரை இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த அஷ்டமி நாளில் கால பைரவரை எந்த மாதிரி முறையில் வழிபாடு செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க. நாளை நாள் வரக்கூடிய அஷ்டமி நாளில் பார்த்தீங்கன்னா கால பைரவரை வழிபாடு செய்வதன் மூலம் என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சங்கடங்களும் கஷ்டங்களும் இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது கால பைரவரை வீட்டில் இருந்தபடியே இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து வாழ்க்கையை தலைகீழாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா காலங்காலமாக பல தலைமுறைக்கு கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இன்றைய காலகட்டங்களிலும் பார்த்தீங்கன்னா பல தலைமுறைக்கு ஒரே கஷ்டங்கள் தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது அவங்க தலைமுறையிலேருந்து அந்த பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாதிரி பல குடும்பங்களை நிறைய பிரச்சனைகள் இருந்துதாங்க இருந்திருக்கு. ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகணும்னு நினச்சிங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய இந்த அஷ்டமி தினத்தில் இந்த ஒரு வழிபாட்டு முறையை செய்து பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பல தலைமுறைகள் அந்த குடும்பம் கஷ்டத்திலேயே தான் வாழ்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இப்படி விடாமல் துரத்தும் உங்களுடைய குடும்ப கஷ்டங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நாளை நாள் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி தினத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க. அதாவது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரணும்னு நினச்சிங்கன்னா தேய்பிறை நிலவு போல தேய்ந்து கொண்டே போக வேண்டும் என்று நினைக்கும் போது நாளை நாள் வரக்கூடிய இந்த அஷ்டமி தினத்தில் கால பைரவருக்கு ஏற்ற வேண்டிய 5 சிறப்பான விளக்குகளை கண்டிப்பாக ஏற்றி பாருங்க. ஸோ இந்த விளக்க கால பைரவருக்கு எந்த நேரத்தில் ஏற்றணும், எந்த மாதிரி முறையில் வழிபாட்டு முறையை மேற்கொள்ளணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த பரிகாரம் நீங்கள் செய்யும்போது முழு நம்பிக்கையாக செய்கிறதுனால நல்ல பலன் கிடைக்குங்க. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த தேய்பிறை அஷ்டமி தினத்தில் எப்பாடுபட்டாவது இந்த வழிபாட்டை மட்டும் செய்து பாருங்க. இப்படி செய்ததற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவரை எந்த மாதிரி முறையில் வழிபாடு செய்யணும் அப்படின்றத முதல்ல தெரிந்து கொள்ளலாம். அதாவது எந்த நேரத்தில் எந்த முறையில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்க்கலாங்க. நாளை நாள் வரக்கூடிய இந்த அஷ்டமி தினமானது வியாழக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. அதாவது வியாழக்கிழமை இரவு 10 மணி வரை இந்த தேய்பிறை அஷ்டமி திதியானது இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. தேய்பிறை அஷ்டமி திதியில் பார்த்தீங்கன்னா ராகு கால நேரத்தில் விளக்கேற்றி கால பைரவரை வழிபட்டீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாங்க. அதாவது நாளைய தினம் வரக்கூடிய வியாழக்கிழமை அஷ்டமி நாளில் மதியம் 1 மணிலிருந்து 3 மணி வரை ராகு கால நேரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. சிவன் கோவில்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் திறந்திருந்தால் அந்த சமயம் கால பைரவருக்கு பின் சொல்லக்கூடிய 5 விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சில கோவில்கள் இந்த நேரத்தில் திறந்து இருக்காது. ஆனாலும் கோவில்கள் திறந்து இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க. கோவில் இந்த ராகு கால நேரத்தில் திறக்கவில்லை என்றால் பார்த்தீங்கன்னா நாளை தினம் மாலை 6 மணிக்கு மேல் தேய்பிறை அஷ்டமிக்கு கால பைரவருக்கு சிவன் கோவில்களில் சிறப்பான அபிஷேகங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. அந்த சமயத்தில் கோவிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் சென்று இந்த விளக்குகளை ஏற்றலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா
நீங்கள் போடக்கூடிய விளக்குகள் மண் அகல் விளக்குகளாக கண்டிப்பாக இருக்கணுங்க. அதாவது நீங்கள் போடக்கூடிய விளக்குகளை முதல் நாளே கடைகளில் இருந்து வாங்கி வைத்து கொள்ளணுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த விளக்குகளை நன்றாக தண்ணீரில் சுத்தம் செய்து வைத்து கொள்ளுங்க. அதன் பிறகு நீங்கள் கழுவி வைத்திருக்கக்கூடிய இந்த விளக்கை நன்றாக காய வைத்து எடுத்து வைத்து கொள்ளுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி நாளில் இந்த மண் அகல் விளக்குகளை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றலாங்க. நீங்கள் வாங்கி வைத்து இருக்கக்கூடிய இந்த புது மண் அகல் விளக்குகளை கோவிலுக்கு எடுத்து செல்லலாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த விளக்கை ஏற்றும் போது நல்லெண்ணெய், இலப்பெண்ணெய், பசு நெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் இந்த 5 எண்ணெய்களை வைத்து தாங்க இந்த விளக்கை நீங்கள் கண்டிப்பாக போடணுங்க. தனித்தனியாக ஒவ்வொரு அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எண்ணெய்களை ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றி கால பைரவரை மனம் உருகி வேண்டிக் கொள்ளணுங்க. அதாவது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய 5 எண்ணெய்களை பார்த்தீங்கன்னா 5 மண் அகல் விளக்குகளை தனித்தனியாக ஊற்றி இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி கால பைரவரை வழிபாடு செய்யணுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி கால பைரவரை மனம் உருகி வேண்டிக் கொண்டீங்கன்னா பல தலைமுறைகளாக தொடரும் பிரச்சனைகள், கஷ்டங்கள் இது எல்லாமே தீரும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் சுமையும் கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டில் இருந்து வந்த பண பிரச்சனையும் கண்டிப்பாக சரியாயிடும். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண பிரச்சனை இல்லாமல் மற்ற சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, எல்லா பிரச்சனையும் இந்த ஒரு பரிகாரத்தில் சரியாயிடும் அப்படின்னே சொல்லலாங்க. நீங்கள் கால பைரவரை மனம் உருகி வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் நீங்கள் கால பைரவருக்கு விளக்கேற்றும் போது ஒரு விஷயத்தை நன்றாக நினைவில் வைத்து கொள்ளணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 5 எண்ணெய்களையும் ஒன்றாக கண்டிப்பாக சேர்த்து விளக்கு ஏற்றவே கூடாதுங்க. நீங்கள் போடக்கூடிய விளக்குகள் தனித்தனியான எண்ணெயில் ஒவ்வொரு விளக்காக நீங்கள் கண்டிப்பாக போடணுங்க. அதாவது ஒவ்வொரு விளக்குலையும் ஒவ்வொரு விதமான எண்ணெயை ஊற்றி இந்த தீபத்தை நீங்கள் கால பைரவருக்கு ஏற்றி கண்டிப்பாக வணங்கினாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 5 எண்ணெய்களையும் தனித்தனியாக எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் வாங்கிய 5 புது மண் அகல் விளக்குகளில் தனித்தனியாக ஊற்றி திரி போட்டு இந்த தீபத்தை ஏற்றி பைரவரை நீங்கள் வணங்கும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நிச்சயமாக தீர்ந்து போயிடும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க. உங்களால் முடிந்தால் பார்த்தீங்கன்னா அபிஷேக பொருட்களை நீங்கள் நாளை நாள் கால பைரவருக்கு வாங்கி கொடுக்கலாங்க. அதனாலேயே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற பூக்களை வாங்கி கொண்டு போய் கால பைரவருக்கு நீங்கள் சாத்தலாங்க. முடிந்தால் பார்த்தீங்கன்னா புனுகு வாங்கி பைரவருக்கு தானமாக கொடுக்கலாங்க. இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்தால் இந்த ஒரு பொருட்களை எல்லாம் நீங்கள் பைரவருக்கு வாங்கி கொடுக்கலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பல தலைமுறைகளாக தொடரும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவருக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்க. அதாவது கால பைரவருக்கு மனம் உருகி வேண்டி இந்த 5 தீபங்களை நீங்கள் ஏற்றும் போது கண்டிப்பாக உங்களுக்கு கைமேல் பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக முழு நம்பிக்கை வைத்து பைரவரை மனமுருகி வேண்டி உங்கள் மனதில் என்ன மாதிரி விஷயங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே பைரவர் முன்னாடி வேண்டிக் கொண்டு இந்த தீபத்தை ஏற்றி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும், சங்கடங்களும், சிக்கல்களும் இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவரை எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. அதே போல் கால பைரவருக்கு எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களும் தீரும் அப்படின்றதையும் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.